தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம இந்த பதிவுல ஏற்காட்டுக்கு போற ஒரு ரகசிய வழியில பயணிக்கிற பேருந்து வழி பயணத்தை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம 4 ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பேருந்து நிலையத்திலிருந்து 4 ரோடு போறதுக்கு பயண தூரமா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை, பெங்களூர், சென்னை, திருச்சி போன்ற பெரிய ஊருக்கு போறதுக்கு பேருந்துகள் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படுது. பேருந்து நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ 4 ரோடு பகுதியை வந்தடைஞ்சாச்சு. 4 ரோடு பகுதியிலிருந்து அண்ணா பூங்கா, காந்தி விளையாட்டு மைதானம் வழியா அடுத்து சுந்தர் லாட்ஜ் பேருந்து நிறுத்தத்துக்கு போக போறோம். 4 ரோடு நிறுத்தத்திலிருந்து சுந்தர் லாட்ஜுக்கு போறதுக்கு பயண தூரமா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. நான்கு ரோடு பகுதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ சுந்தர் லாட்ஜ் பேருந்து நிறுத்தத்தை வந்தடைஞ்சிட்டோம். சுந்தர் லாட்ஜ் பேருந்து நிறுத்தத்திலிருந்து அடுத்து நம்ம டிஎம்எஸ் நிறுத்தம் வழியா பொன்னமாப்பேட்டை கேட்டுக்கு போக போறோம். சுந்தர் லாட்ஜ்ல இருந்து பொன்னமாப்பேட்டை கேட்டுக்கு பயண தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. சுந்தர் லாட்ஜ்ல இருந்து 2 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ பொன்னமாப்பேட்டை கேட்டை வந்தடைஞ்சாச்சு. இங்க இருந்து அடுத்து நம்ம அம்மாப்பேட்டைக்கு போக போறோம். பொன்னமாப்பேட்டை கேட்ல இருந்து அம்மாப்பேட்டைக்கு பயண தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. பொன்னமாப்பேட்டை கேட்ல இருந்து 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ அம்மாப்பேட்டை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். அம்மாப்பேட்டையிலிருந்து அடுத்து நம்ம உடையாப்பட்டி, மாசிநாயக்கம்பட்டி வழியா அயோத்தியாப்பட்டினம் போக போறோம். அம்மாப்பேட்டையிலிருந்து அயோத்தியாப்பட்டினத்துக்கு பயண தூரமா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. அம்மாப்பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ அயோத்தியாப்பட்டினம் வந்தாச்சு. இங்கிருந்து நேரா போனா வாழப்பாடி, ஆத்தூர் போற வழி. நாம இப்போ இங்கிருந்து இடது பக்கம் திரும்பி அரூர் மெயின் ரோடு வழியா குப்பனூர் போக போறோம். அயோத்தியாப்பட்டினம் இருந்து அடுத்து நம்ம மேட்டுப்பட்டி, தாதனூருக்கு போக போறோம். அயோத்தியாப்பட்டினம் மேட்டுப்பட்டி, தாதனூருக்கு பயண தூரமா ஒரு 1 கிலோமீட்டர் வருது. நாம இப்போ அரூர் மெயின் ரோட்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சாலையில நம்ம பயணம் செஞ்சா அரூர், ஊத்தங்கரை, திருப்பத்தூருக்கு போகலாம். மேட்டுப்பட்டி, தாதனூர்ல இருந்து அடுத்து நம்ம வலசையூர் போக போறோம். வலசையூருக்கு பயண தூரமா ஒரு 3 கிலோமீட்டர் வருது. இந்த சாலையில வலது மற்றும் இடது 2 பக்கங்கள்லயும் அழகான புளிய மரங்கள் இருக்கிற காட்சியை பார்க்க முடியுது. மேட்டுப்பட்டி, தாதனூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ வலசையூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. வலசையூர்ல இருந்து அடுத்து நம்ம சுக்கம்பட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வலசையூர்ல இருந்து சுக்கம்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. இங்க போற வழியில இடது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்கா பார்க்க முடியுது. வலசையூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ சுக்கம்பட்டி பகுதியை வந்தடைஞ்சாச்சு. சுக்கம்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம பருத்திக்காடு வழியா குப்பனூர் போக போறோம். சுக்கம்பட்டியிலிருந்து குப்பனூருக்கு போறதுக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. குப்பனூர் வழியா ஏற்காடு போற வழியில குப்பனூர்ல தான் கடைசி பெட்ரோல் பங்க் இருக்கு. அதனால பெட்ரோல் அடிக்காதவங்க இங்கேயே நிரப்பிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏற்காடு போனாதான் உங்களுக்கு பெட்ரோல் பங்க். 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் குப்பனூர் வந்தாச்சு. அரூர் மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கம் ஏற்காடு போக திரும்புறோம். இங்க ஒரு 15 நிமிஷம் டீ, டிஃபன் சாப்பிட்றதுக்கு பேருந்துகள் நிறுத்தம் செய்யப்படுது. நாம சுட சுட ஆவி பறக்க தோசை சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம்.
குப்பனூர் சாலை வழியா ஏற்காடு போறதுக்கு கார் ஜீப்புக்கு 50 ரூபாய், பஸ் லாரிக்கு 100 ரூபாய், 3 சக்கர வாகனங்களுக்கு 25 ரூபாய்னு நுழைவு கட்டணமா வசூலிக்கிறாங்க. 15 நிமிட நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பேருந்து பயணத்துக்கு தயாராகுது. நாம இப்போ குப்பனூர்ல இருந்து அடிவாரத்துல அமைஞ்சிக்கக்கூடிய வனத்துறை சோதனைச்சாவடிக்கு போக போறோம். சோதனைச்சாவடிக்கு போறதுக்கு பயண தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. போற வழியில தென்னை, பாக்கு, வாழை மரங்கள் இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது. குப்பனூர் பகுதிகளில் இருந்து 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ அடிவாரத்தில் அமைஞ்சக்கூடிய வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இயங்கக்கூடிய சோதனைச்சாவடிக்கு வந்திருக்கோம். இங்க வாகனங்கள் முறையா சோதனை பண்ண பிறகு இங்கிருந்து ஏற்காடுக்கு மேலே போக அனுமதி வழங்கப்படுது. இவ்வளவு நேரம் நகர பகுதிகளில் பயணிச்ச நம்மளுடைய பேருந்து பயணம் இனி மலைப்பகுதியில் இருக்க போகுது. அடிவாரத்தில் அமைஞ்சிக்கக்கூடிய சோதனைச்சாவடியிலிருந்து அடுத்து நம்ம கொட்டச்சேடு கிராம பகுதிக்கு போக போறோம். அடிவார பகுதியிலிருந்து கொட்டச்சேடுக்கு பயண தூரமா ஒரு 10 கிலோமீட்டர் வருது. ஏற்காடு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோடை வாழிட நகரம். இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சேர்வாயின் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. ஏற்காடு மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1623 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்னு மக்களால் சொல்லப்படுது. ஏரி பிளஸ் காடு அப்படின்ற பெயர் தான் காலப்போக்கில் மருவி ஏற்காடு அப்படின்ற பெயர் மாறி இருக்கு. சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அஸ்தம்பட்டி கோரிமேடு வழியாக தான் அதிகமான மக்கள் 20 கொண்டை ஊசி வளைவுகளில் 30 கிலோமீட்டர் கடந்து ஏற்காடு வராங்க. பெரும்பாலான மக்களுக்கு இந்த குப்பனூர் சாலை வழி தெரியறது இல்லை. இந்த குப்பனூர் கொட்டச்சேடு வழியில் நீங்கள் ஒரு தடவையாச்சும் பாருங்க. அஸ்தம்பட்டி வழியில் இருக்கிற இயற்கை காட்சிகளை விட பல மடங்கு இந்த வழியில் பார்க்கலாம். இந்த வழியை நம்ம பயணிக்கிறப்போ அஸ்தம்பட்டியை விட 20 கிலோமீட்டர் அதிகம். ஆனால் அந்த அளவுக்கு இந்த வழி ஒர்த்தானதுன்னு சொல்லலாம். அனைத்து மலை பிரதேசங்கள்லையும் ஜூன் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை தான் குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நம்மளோட இந்த பயணம் ஜூலை மாசத்துல அமைஞ்சிருக்கு. நம்மளோட ஏற்காடு ரகசிய வழி பேருந்து பயணம் காலையில் 8:15க்கு தொடங்கி போய்கிட்டு இருக்கு. சேலத்திலிருந்து குப்பனூர் வழியில் தினசரி 3 பேருந்துகள் இயக்குறாங்க. காலை 8:15, மதியம் 12:30, மாலை 4:45. ஏற்காட்டிலிருந்து குப்பனூர் வழியாக சேலத்துக்கு காலை 9 மணி, மதியம் 1 மணி, மாலை 5 மணின்னு 3 முறை பேருந்து வசதிகள் இந்த குப்பனூர் வழிகளில் இருக்கு. நம்மளுடைய ஏற்காடு பயணத்தில் நாம் இப்போ கொட்டச்சேடு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நமக்கு இங்கே இப்போ அழகான குளிர்ச்சியான மழைப்பொழிவு மற்றும் மூடு பனி கால சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஒரு அழகான இசையோட கொஞ்ச நேரம் பயணிக்கலாம் வாங்க. இந்த குப்பனூர் வழியில கொண்டை ஊசி வளைவுகள் கிடையாது. ஓரளவுக்கு வளையிற மாதிரியான வளைவுகள் மட்டும் ஒரு சில இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. மலையோட அடிவார பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ கொட்டச்சேடு கிராம பகுதி அடைய போறோம். இங்க நம்மளால கொட்டச்சேடு பகுதியை நெருங்குறப்போ காப்பி, மிளகு, சில்வர் ஓக் மரங்களை பார்க்க முடியுது.
கொட்டச்சேடு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம வாழவந்தி பகுதி நோக்கி போக போறோம். கொட்டச்சேடு பகுதியிலிருந்து வாழவந்திக்கு பயண தூரமா ஒரு 6 கிலோமீட்டர் வருது. வாழவந்தி பகுதியை நோக்கி நம்மளுடைய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. போற வழி கொஞ்சம் தாழ்வா இருக்கு. இரண்டு பக்கமும் அதிகமான மிளகு மற்றும் சில்வர் ஓக் மரங்களை பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. சில்வர் ஓக் மர காடுகளுக்கு அப்புறம் நம்மளால இங்கே தேக்கு மரம் அதிகமாக இருக்கிற பகுதிகளை பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு சாலையில் மிக அழகா இருக்கு. கொட்டச்சேடு பகுதிகளில் இருந்து மாரமங்கலம் பிரிவு சாலையை வந்தடைஞ்சிருக்கோம். இங்கிருந்து இடது பக்கம் திரும்பி அழகான பாலத்து மேல நம்மளுடைய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. நாம இப்போ கொட்டச்சேடு பகுதிகளில் இருந்து வாழவந்தி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழி நமக்கு இங்க கரியராமர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கொட்டச்சேடு பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ வாழவந்தி கிராம பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். வாழவந்தி கிராம பகுதியிலிருந்து அடுத்து நம்ம செங்காடு பகுதி நோக்கி போக போறோம். வாழவந்தி பகுதியிலிருந்து செங்காடுக்கு பயண தூரமா ஒரு 10 கிலோமீட்டர் வருது. வாழவந்தி பகுதியில தான் சேர்வாயன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு. இங்க நம்மளால அதிக அளவுல விளை நிலங்கள்ல பயிர்கள் சாகுபடி செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. செங்காடு பகுதி நோக்கி நம்மளுடைய ஏற்காடு ரகசிய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. இந்த செங்காடு போற வழியில சாலையோட வலது பக்கத்துல ஒரு அழகான காட்சி பகுதிகள் அமைஞ்சிருக்கு. அதிகமான மலைக்குன்றுகள், அதிகமான சில்வர் ஓக் மரங்கள், குட்டி கிராமங்கள், இயற்கை காட்சிக்கு பஞ்சமே இல்லை. இந்த இடத்துல ஒரு அழகான காட்சி முனையம் அமைஞ்சிருக்கு. அஸ்தம்பட்டி வழியில பயணிச்சா நாம இந்த மாதிரியான ஒரு அழகான வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்க முடியாது. ஏற்காடுல நாம சுத்தி பார்க்க படகு இல்லம், லேடி சீட், கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ், பக்கோடா பாயிண்ட், சேர்வாயின் கோவில், கரடியூர் காட்சி முனை, சிறுவர் பூங்கா, ரோஜா தோட்டம், பொட்டானிக்கல் கார்டன், நல்லூர் அருவி, அண்ணா பூங்கா, காந்தி பூங்கான்னு பல இடங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. நாம இப்போ வாழவந்தியிலிருந்து செங்காடு போற சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க போற வழியில அதிகமான மிளகு கொடிகள், சில்வர் ஓக் மரங்கள், காப்பி செடின்னு பச்சை பசுமையா பார்க்க முடியுது.
வாழவந்தியிலிருந்து 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் செங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். செங்காடுல இருந்து அடுத்து நம்ம பக்கோடா பாயிண்ட் பிரிவு சாலை வழியா ஏற்காடு பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். செங்காடு பகுதியிலிருந்து ஏற்காடு பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. நாம இப்போ பக்கோடா பாயிண்ட் பிரிவு சாலையை வந்தடைஞ்சிட்டோம். இங்கிருந்து இடது பக்கம் போனா பக்கோடா பாயிண்ட்க்கு போலாம். நாம இப்போ வலது பக்கம் திரும்பி ஏற்காடு பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். பேருந்து நிலையத்தை நோக்கி நம்முடைய பயணமானது போய்கிட்டு இருக்கு. இங்க போற வழியில நம்மளால அதிகப்படியான வீடுகள், கடைகள், தங்கும் விடுதிகள், விளையாட்டு திடல்னு நிறைய பார்க்க முடியுது. ஏற்காடு மலைப்பகுதியில் விளைகின்ற மா, பலா, வாழை, முடைவாட்டுக்கால் கிழங்கு, நட்சத்திர ஆப்பிள், அத்திப்பழம், நீர் ஆப்பிள், மிளகு, கொய்யா போன்ற பழங்கள் இங்கே அதிகப்படியாக கிடைக்குது. சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து குப்பனூர் வழியா ஏற்காடு வர்றதுக்கு பயண கட்டணமா 42 ரூபாய் வசூலிக்கிறாங்க. காலையில் 8:15க்கு ஆரம்பித்த நம்மளுடைய ஏற்காடு ரகசிய பேருந்து வழி பயணம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. ஏற்காடு வர 90% மக்கள் கொண்டை ஊசி வளைவுகளில் தான் பயணம் செஞ்சு வராங்க. மீதி 10% மக்கள் தான் இந்த குப்பனூர் வழிகளில் பயணிக்கிறாங்க. நீங்கள் அடுத்த டைம் ஏற்காடு வரும்போது இந்த குப்பனூர் வழியில் வந்து பாருங்க.
இதோட நம்மளுடைய ஏற்காடு ரகசிய வழி பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.